This is Madhu from Metaflame. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎஸ்ஏ பார்ட் 2 வீடியோஸ். அதாவது இங்கே வந்து பேசிக்ஸ் எல்லாமே டிஎஸ்ஏ சம்மந்தப்பட்ட டிஎஸ்ஏக்கு எவ்வளோ ஜாவா தேவை அப்படிங்கிறத சம்மந்தப்பட்ட பேசிக்ஸ் எல்லாமே நம்ம இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பார்ட் 1 வந்து வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இது பண்ணுறோம். ஸோ நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள். ஸோ இதுலேருந்து முக்கியமாக நீங்கள் எவ்வளோ டிஎஸ்ஏக்கு தேவைங்கிறத நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ், மேத், பூலியன், இஃபெல்ஸ், ஸ்விட்ச், வைல் லூப், ஃபார் லூப், பிரேக் ஆர் கண்டினியூ, அரேஸ், இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் போயிடலாம். ஸோ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜாவாவில் வந்து சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். அதாவது இப்போ கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள், இருங்க நான் உங்களுக்கு பென் வச்சு மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் ஜான்னு சேவ் பண்ணியிருக்கேன்னா இந்த ஜானுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த லாஸ்ட் நேம் இப்படி தான் வந்து ஸ்ட்ரிங்கை சேவ் பண்ணணும். ஸ்ட்ரிங்குங்கிற அந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிங் வந்து டபுள் கோட்ஸில் வந்து என்க்ளோஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு இம்யூட்டபிள் டேட்டா டைப். ஸோ ஒரு தடவை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூவை நீங்கள் அது இதுக்கு திருப்பி வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரிங்கோட இது. அதாவது அதுதான் என்ன சொல்கிறோம்னா இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜான்னு வச்சுக்கிறேன், செகண்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து டோன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் சேர்க்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ் ஸ்ட்ரிங், எம்டி ஸ்ட்ரிங் வந்து ஸ்பேஸ் கொடுக்கும். ஸோ இந்த எம்டி ஸ்ட்ரிங் வந்து ஸ்பேஸ் கொடுக்கும். ஸோ லாஸ்ட் நேம். ஸோ இந்த மாதிரி நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதுல, விசிபிளாக இருக்குல்ல ஸ்க்ரீன்? ஓகே ஃபைன். இது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ் லாஸ்ட் நேம் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு இதாகி ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஃபுல் நேம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஜான் டோ அப்படிங்கிற நேம் வந்து உங்களுக்கு இப்படி தான் அவுட்புட்டில் வந்து காட்டும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லென்த் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபுல் நேம் டாட் லென்த் அப்படிங்கிறத நீங்கள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல கொடுக்கும்போது உங்களோட அவுட்புட் வந்து இந்த லென்த்துங்கிறத அப்படியே பிரிண்ட் ஆகிட்டு உங்களுடைய அந்த லென்த் வந்து எவ்வளோ ஜான்டோ லென்த் 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய பேசிக்கான ஃபங்க்ஷன். ஸோ வேறு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணுறது. சப்போஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் ரிவிஷன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் பாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் டிஎஸ்ஏல. ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓரளவு நீங்கள் உங்களோட லாஜிக் எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டு அப்பர் கேஸ் நான் வந்து கன்வெர்ட் பண்ணேன். டு அப்பர் கேஸ்னால் என்ன பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் மாற்றும். ஸோ அது வந்து இப்படி பிரிண்ட் ஆகும். அதாவது இந்த ஹலோன்னு இப்படி எழுதலாம், இல்லை நீங்கள் அந்த வேரியபிளை கூட எடுத்து எழுதி வேரியபிள், அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஃபுல் நேம் டாட் அப்பர் கேஸ் அப்படின்னு எழுதுனீங்கன்னாலும் அந்த ஹெலோங்கிறது வந்து இப்படி ஹலோ ஹச்சி கேபிட்டல் லெட்டரில் கன்வெர்ட் ஆகும். இப்போ சப்போஸ் அது கேபிட்டல் லெட்டர்லேருந்து நீங்கள் லோயர் கேஸ்க்கும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ட்ரிம்ங்கிறது என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்கள் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பேசஸ், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை ரிமூவ் பண்ணும். ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரிம்முங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இண்டெக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்களுடைய இண்டெக்ஸ், லைக் இப்போ ஹலோங்கிற வேர்டு இருக்குது, இந்த ஹலோங்கிற வேர்டு இருக்குன்னா இப்போ நம்மளுக்கு ஐங்கிற வேர்டோடைய பொசிஷன் எங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0 1 2 சாரி ஐ இல்லை, அது எல். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எழுதும். இப்போ எல்லுங்கிறது 0 1 2 செகண்ட், அதாவது 2ங்கிற இண்டெக்ஸில் தான் இருக்குது கரெக்டாக. ஸோ 2ங்கிற இண்டெக்ஸை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுது இந்த இடத்துல. ஓகே. ஸோ புரிஞ்சதில் இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு 0லேருந்து கேல்குலேட் ஆகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் 0லேருந்து நம்மளுக்கு நம்ம எண்ணிட்டே வரும். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1லேருந்து 4 வரைக்கும் நம்மளுக்கு சப்ஸ்ட்ரிங்னா நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு பார்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் எடுத்து எழுதும் அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4. ஸோ அப்போ 1 வந்து ஈலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுக்கு 4ங்கிறது நம்மளுக்கு எடுத்துக்காது, லாஸ்ட்டு அதுக்கு பிஃபோர் வரைக்கும் தான் எடுத்துக்கும் கரெக்டாக. எக்ஸ்ட்ரா சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் அண்ட் என் வேல்யூக்கு வந்து எண்ட் -1 அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கும். ஸோ எண்ட் -1னா 4 - 1 வந்து 3. அப்போ 3 வரைக்கும் எடுத்துக்கும். ELL அதாவது 1 2 3. ஸோ ELL வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகேயா? நெக்ஸ்ட்
கேட் டாட் ரீப்ளேஸ் நம்மளால ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள் அப்படின்னு பார்த்தோம். பட் வந்து நீங்கள் ரீப்ளேஸுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டரை மாற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டில் சிங்கிற லெட்டரை நான் பியால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போது சிங்கிற லெட்டர் பியால் ரீப்ளேஸ் ஆகும்போது பாருங்கள் சி அதாவது இந்த இடத்துல ஓல்டு வேல்யூ, இந்த இடத்துல அதோட நியூ வேல்யூ. ஸோ ரீப்ளேஸ் பண்ணும்போது கேட்டுங்கிறது நம்மளுக்கு பேட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே நெக்ஸ்ட்டு இப்போது கம்பேர் டூ ஸ்ட்ரிங்ஸ் நான் இப்போ 2 ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ண போகிறேன். இதுவும் இதுவும் ஈக்குவலா அப்படின்னு பார்க்குறேன். ஓகே ஸோ இப்போ இதுவும் இதுவும் ஈக்குவலான்னு பார்க்கறதுக்கு ஹாய் ஈக்குவல்ஸ் ஹாய்ங்கிறது நம்மளுக்கு ஈக்குவலுங்கிறதுனால ட்ரூ அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த இடத்துல கேஸ் இந்த இடத்துல கேபிட்டல் ஹெச்க்கு பதிலாக ஸ்மால் ஹெச் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுனால ஃபால்ஸ் வரும். ஓகேயா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ டாட் கண்டெய்ன்ஸ் இஎல்எல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த இஎல்எல்ங்கிற வேர்டு வந்து இந்த ஹலோவில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ இருக்குங்கிறதுனால நம்மளுக்கு ட்ரூ பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஹலோ டாட் கேரட் 0 அப்படின்னா நம்மளுக்கு ஹலோங்கிற அந்த பர்டிகுலர் வேர்டோட கேரக்டர் அட் 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்க சொல்லுது. ஸோ இப்போ என் கொடுத்தோம் இப்போ இந்த 0க்கு பதிலாக நம்ம 1 கொடுத்தோம்னா பிரிண்ட் ஆயிருக்கும். ஏன்னா 1th பொசிஷன் அதாவது 1ங்கிற இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே 0ன்னு கொடுக்கறதுனால 0th இண்டெக்ஸில் ஹச் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹச் பிரிண்ட் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஜாவா ஸ்ட்ரிங்ஸில் இதான் வந்து கான்செப்ட். நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்கே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஹாய் ஈக்குவல்ஸ் ஹாய்ன்னு கொடுத்தோமா இந்த இடத்துல சப்போஸ் ஸ்மால் ஹச் யூஸ் பண்ணியிருந்தேன்னா நம்மளுக்கு ட்ரூ வரணும். அதாவது எனக்கு எனக்கு கேஸே பார்க்க வேண்டாம் அப்படின்னா ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அது மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் இப்போ சொல்கிற எல்லா கான்செப்ட்டுமே வந்து நீங்கள் டிஎஸ்ஏ லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். டிஎஸ்ஏ வந்து நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ண நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கிளிப்பிங்ஸாக நாங்கள் வந்து வீடியோஸாக கொடுக்குறோம். ஓகே ஸோ இப்போ ஜாவா மேத் அப்படின்னு பார்க்கும்போது மேத் ஃபங்க்ஷன்ஸ் ஜாவாவில் நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ நீங்கள் டைரெக்டாக எல்லாமே உட்காந்து மேனுவலாக ஆட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி அவசியங்கள் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து மேத் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கடகடன் நீங்கள் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் மேத்துங்கிற ஒரு லைப்ரரியை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஆனால் வந்து ஜாவாவில் வந்து மேத்துங்கிற லைப்ரரி வந்து எதில் இருந்துரும் அப்படின்னா உங்களுக்கு ஸோ இது எந்த பேக்கேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா டாட் லேங்குங்கிற பேக்கேஜில் இருக்குது. ஜாவா லேங் டாட் மேத் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து அந்த லைப்ரரி வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மேத் டாட் மேக்ஸ் A, B அதாவது இந்த ஏபியில் எந்த நம்பர் இந்த ஏ அண்ட் பியில் ஒவ்வொரு வேல்யூ வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்களா. சப்போஸ் ஏ வந்து 10 அண்ட் பி வந்து 20 அப்படின்னா உங்களுக்கு இதில் எது மேக்ஸிமம். ஸோ 20 இஸ் த மேக்ஸிமம் ரைட். ஸோ 20 நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும்போது இதே மாதிரி மேத் டாட் மின். ஸோ மேத் டாட் மின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இது ரெண்டுத்தில் எது மினிமம் 10. ஸோ அப்போ வந்து 10 வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் அப்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா கரெக்டாக அதோட அப்சல்யூட் வேல்யூ அதாவது நம்ம மாடுலோ சொல்லுவோம்ல மாடுலர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் நெகட்டிவ் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு அப்சல்யூட் வேல்யூவானது எழுதும்ல. ஸோ இப்போ -9 கொடுத்தீங்கன்னா இட் வில் ஷோகேஸ் அஸ் 9 கொடுக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட். நம்மளுக்கே ஸ்கொயர் ரூட் என்ன தெரியும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 வந்து நம்மளுக்கு 8 கரெக்டா. நம்மளுக்கு இது வந்து எதில் எழுதும் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளோட்டில் தான் எழுதும். ஓகே ஸோ நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 வந்து 8. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேத் டாட் பவர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா 2 பவர் 10 அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ 2 பவர் 10 என்னது 1024 கரெக்டாக. ஸோ 1024 வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் இந்த பர்டிகுலர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேத் டாட் ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதும். ரவுண்ட் ஆஃப் 3.7 ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 கரெக்டாக. ஸோ நம்மளுக்கு 4ங்கிறத நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் மேத் டாட் ஃப்ளோர் என்ன பண்ணோம் அப்படின்னா 3.9 ஃப்ளோருங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா ஃப்ளோர்னா உங்களோட வேல்யூ இப்போ 3 இருந்தாலும் உங்களுக்கு கீழே இருக்கிற வேல்யூவை லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் லைன் போடுறீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து எடுத்து காட்டும். இப்போ 3.9னா உங்களுக்கு 3ங்கிறது எடுத்து எழுதும். சீல் அப்படின்னா
3.1 அப்படின்னா உங்களுக்கு சீல் பண்ணி அதாவது ரைட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ல இருந்து ரைட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூ 3.1க்கு அடுத்து 4 தானே ஒரு ஹோல் வேல்யூ. ஸோ 4 எடுத்து எழுதும். ஸோ இது எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சப்போஸ் வந்து 2.5 இருக்குன்னா அதோடைய ஃப்ளோர் என்னது? 2.5 ஓட ஃப்ளோர் வந்து 2 சாரி 2 ஏன்னா நம்மளுக்கு ஃப்ளோர் பண்ணுது. நம்மளுக்கு வேல்யூ வந்து குறைச்சு எழுதுது. இதே இது 2.5 ஓட சீல் என்ன? 2.5 ஓட சீல் வந்து 3 கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி தான் நம்மளுக்கு மேத்தோட ஃப்ளோர் அண்ட் சீல் வந்து வொர்க் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேத் டாட் ரேண்டம். ரேண்டம்ங்கிறது 0.0லேருந்து 1.0க்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரேண்டம் நம்பர அதுவா குடுக்கும். நீங்க மேத் டாட் ரேண்டம்ங்கிற ஃபங்ஷன் யூஸ் பண்ணும்போது, ஏதோ ஆட்டோமேட்டிக்கா இப்ப இந்த நீங்க டைஸ் கேம்லாம் விளையாடுறாங்கல்ல, ஸோ அந்த கேம்லலாம் இந்த மாரி ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்றதுக்கு மேத் டாட் ரேண்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. கேம்ஸ்ன்னு மட்டும் இல்ல, நெறைய பர்ப்பஸ்க்கு இந்த ரேண்டம்ங்கிறது நம்ம யூஸ் பண்றோம். ஓகேயா? ஸோ இது ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மேத் டாட் பை அப்படின்னு பார்க்கும்போது, பைங்கிறது வந்து நம்மளுக்கு வேல்யூ தெரியும். 3.14 சம்திங் போயிட்டே இருக்குமா? ஸோ இது வந்து இந்த மாரி நீங்க ரேடியஸ் ஆர் சம்திங் சாரி ஏரியா அந்த மாரி இது கால்குலேட் பண்றதுக்கு இந்த பைங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ இதே மாதிரி நீங்க இந்த கால்குலேஷன்ஸ் லைக் ப்ரோகிராம்ஸ்ல ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து ஜாவா டாட் பூலியன் எடுத்துக்கலாம். ஜாவா டாட் பூலியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ம் பூலியன்ங்கிறது நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும்போது, இப்போ நம்மளுக்கு பூலியன்ங்கிற ஒரு பர்ட்டிகுலர் என்னது ம் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி நான் ட்ரூன்னு அசைன் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஃபால்ஸ்ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். இஸ் ஃபிஷ் டேஸ்டி அப்படிங்கிறதுக்கு ஃபால்ஸுங்கிற மாரி நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அவுட்புட் கேட்கும்போது, இப்போ இஸ் ஜாவா ஃபன்னு கேட்டா நம்மளுக்கு ட்ரூ தானே சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ட்ரூ பிரிண்ட் ஆகும். இஸ் ஃபிஷ் டேஸ்டின்னு பிரிண்ட் பண்ண சொல்லும்போது, ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு பிரிண்டிங் வந்து நடக்குது. இப்படி வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி தான் நடக்குது. இப்போ சப்போஸ் இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 10ன்னு நானு ஸ்டோர் பண்ணிட்டு, என்னோட பூலியன் ரிசல்ட்டுங்கிறதுல சப்போஸ் எக்ஸுங்கிற வேல்யூ 5 விட கிரேட்டரா இருந்தா, எக்ஸோட வேல்யூ என்ன? 10. நம்மளுக்கு என்ன தெரியும்? 10 வந்து 5 விட கிரேட்டரான்னு தெரியுமா? ஸோ கிரேட்டர்ன்னு தெரியும். அப்ப ரிசல்ட் உங்களுக்கு என்ன இதாகும்? ட்ரூங்கிறது சேவ் ஆகும். கரெக்ட்டா? அப்போ உங்களுக்கு ரிசல்ட்ட நீங்க பிரிண்ட் பண்ணும்போது, உங்களுக்கு ட்ரூங்கிறது என்ன ஆயிடும் அப்டின்னா, பிரிண்ட் ஆயிடும். ஓகேயா? ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி தான் நம்மளுக்கு பூலியன் வந்து வொர்க் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பூலியன்ஸ் கண்டிஷன் பார்த்தோம் அப்டின்னா, ஆ பூலியன் கண்டிஷன்ல இப்போ 20 குடுத்துட்டு, ஏஜ்ங்கிறத 20 ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அவங்க வோட் பண்ண முடியும் அப்டின்னா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 18ஆ இருக்கணும். கரெக்ட்டா? ஸோ, அப்போ உங்களுக்கு அப்டி இருந்ததுன்னா ட்ரூ. ஸோ, 20ய விட 20ங்கிறது என்னது அப்டின்னா, கிரேட்டர் 18 விட. அப்ப வந்து இட்ஸ் ட்ரூ. ஸோ, அப்ப வந்து எனக்கு என்னன்னா, ட்ரூங்கிறது நம்மளுக்கு கேன் வோட் ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேயா? ஸோ, இப்படிதான் வந்து நம்மளுக்கு பூலியன் ஃபங்ஷன்ஸ் எல்லாமே வொர்க் ஆகுது. ஸோ, இது நீங்க கண்டிஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும். நெறைய பூலியன் ஃபங்ஷன்ஸோடைய கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில வந்து கிரேட்டர் தென், ஈக்குவல் டூ, லெஸ் தென், நாட் ஈக்குவல் டூ இந்த மாரிலாம் இருக்கும். ஸோ, 10 நாட் ஈக்குவல் டூ 10ன்னு குடுத்துருக்காங்க. இட்ஸ் ஃபால்ஸ் ரைட்? ஸோ, அப்போ வந்து இது ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ, இதெல்லாம் நார்மல் மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ் மாரி தான் இருக்கும். ஒன்ஸ் லைட்டா ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது புரிய வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, ஜாவா இஃப் எல்ஸ் பார்த்தோம் அப்டின்னா, இப்பலேருந்து தான் நம்ம கண்டிஷன்ஸ்குள்ள போறோம். எப்படி வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வொர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரெண்ட் பிளாக்ஸ் ஆஃப் கோட் பேஸ்ட் கண்டிஷன்ஸ். அதாவது ஒவ்வொரு பிளாக்லயும் நீங்க ஒவ்வொரு கண்டிஷன் குடுப்பீங்க. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு அப்படின்னா, அந்த கண்டிஷனுக்கான பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப இஃப்ங்கிறது வந்து இது ஒரு பர்ட்டிகுலர் பிளாக் ஓகேயா? ஸோ இந்த ஏஜ் 20 அப்படிங்கிறது வந்து இந்த 20ங்கிற இடத்துல ரீப்ளேஸ் ஆகும். இப்போ 20 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 18ங்கிறது ட்ரூ. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, யூ ஆர் அன் அடல்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேயா? ஸோ இதே மாதிரி இப்போ ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 18 இருக்கு. இங்க 15 இருக்கு. கரெக்ட்டா? ஸோ 15 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 18ஆ? கரெக்ட்டா என்ன? ஸோ ஃபால்ஸ் ரைட்? அப்ப இஃப் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. உங்களுக்கு எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர் வந்து. இஃப், எல்ஸ் இருக்கும். எல்ஸ் பிளாக்ல என்ன இருக்கு? மைனர்ன்னு இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அப்போ உங்களுக்கு மைனர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அவுட்புட்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். புரியுதா? ஸோ புரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ஸ்ல டவுட்ஸ் கேளுங்க. இது மட்டும் இல்ல, இந்த மாரி ஜாவா ரிலேட்டட் எந்த மாரி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் நீங்க கேட்கலாம். ஸோ எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எல்ஸ்ல வந்து நீங்க கண்டிஷன் குடுக்க முடியாது. கரெக்ட்டா? எனக்கு இதே மாதிரி இன்னொரு கண்டிஷனும் இருக்குப்பா அப்படிங்கிற மாரி நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க இன்னொரு கண்டிஷன் குடுக்கணும். கரெக்ட்டா?
இப்போ உங்களோட மார்க்ஸ் வந்து 75. ஆனா, நீங்க உங்களோட நீங்க வந்து ஏ பிளஸ் கிரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மார்க் வந்து அதாவது 90க்கு மேல எடுத்திருந்தீங்கன்னா, உங்க கிரேட் வந்து ஏ பிளஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அப்புறம் உங்களோட மார்க் வந்து 75க்கு மேல இருந்ததுன்னா, ஏன்னு பிரிண்ட் ஆகணும். அடுத்து உங்களுடைய மார்க் 60க்கு மேலயோ 60லேருந்து 60க்கு மேல இருந்ததுன்னா, உங்களுடைய கிரேட் பின்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மைண்ட்ல வச்சுட்டு நம்ம ப்ரோகிராம் எழுதுறோம். அதுக்கு இஃப் மார்க்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 90னா சிஸ்டம் பிரிண்டெல்எம்குள்ள வந்து ஏ பிளஸ் 75க்கு மேல 75லேருந்து 75க்கு மேல இருந்ததுன்னா கிரேட் ஏன்னு பிரிண்ட் பண்றோம். கிரேட்டர் தென் அதாவது எல்ஸ் இஃப் குடுக்குறோம் தெரியுதா? இஃப் அடுத்து எல்ஸ் இஃப் திருப்பியும் இன்னொரு கண்டிஷன் குடுக்குறோம். எல்ஸ் இஃப் திருப்பி இது 3மே இல்ல. என்னோட மார்க்ஸ் அத விட கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்டின்னா, எல்ஸ் போட்டு ஃபைனலா அதுக்கு கீழ எவ்ளோ இருந்தாலும் சரி, அதுக்கு கீழ வந்து நம்ம சின்னு கிரேட் சின்னு பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ நம்மளுக்கு குடுத்துருக்கிற மார்க் 75 அதாவது அந்த பெர்சன் எடுத்திருக்கிற மார்க் 75. ஸோ செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிரேட் ஏன்னு வருது. ஸோ கண்டிஷன் படி. ஸோ கிரேட் ஏ தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேயா? ஸோ ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா உங்களுடைய டெர்னரி ஆப்பரேட்டர். ஸோ டெர்னரி ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. உங்களுடைய டெர்னரி ஆப்பரேட்டரோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படிதான் இருக்கும். கண்டிஷன், வேல்யூ ஆஃப் ட்ரூ, வேல்யூ ஆஃப் ஃபால்ஸ். அப்படின்னா, உங்களோட கண்டிஷன் குடுக்குற கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். உங்களோட கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ உங்களோட டைம் வந்து இஸ் ஈக்குவல் டூ 20ன்னு குடுத்துருக்காங்க. இப்போ நீங்க டைம் இந்த இடத்துல நான் 20 ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். சப்போஸ் 20 இஸ் லெஸ் தென் 12 என்ன? இல்ல. ஃபால்ஸ். அப்ப ஃபால்ஸ்னா இது எக்ஸிக்யூட் ஆகுமா? இது எக்ஸிக்யூட் ஆகுமா? இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, குட் ஈவ்னிங் அப்டின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கிரீட்டிங்க நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு குட் ஈவ்னிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஜாவாவோட ஸ்விட்ச் கேஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்விட்ச் கேஸ் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுடைய இஃப் எல்ஸ்க்கு அல்டர்னேட்டிவா ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ உங்களுடைய இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஆப்டிமைஸ்டா காமிக்கிறது வந்து ஸ்விட்ச் கேஸ் வந்து காட்டும். இப்போ இப்போ வந்து நீங்க ஒரு ஸ்விட்ச் கேஸ் இது மாரி தான் உங்களோட சின்டாக்ஸ் இருக்கும். ஸ்விட்ச் இருக்கும். அதுக்கு பக்கத்துல வந்து ஸ்விட்ச்ங்கிற கீவேர்ட் பக்கத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் குடுப்போம். சப்போஸ் அந்த எக்ஸ்பிரஷனோட மேட்ச் ஆகுற மாரி நம்ம வேல்யூ பார்ப்போம். கேஸ் வேல்யூ 1, கேஸ் வேல்யூ 2, கேஸ் வேல்யூ 3 இந்த மாரி போயிட்டே இருக்கும். உள்ள வந்து பிரேக்ஸ் இருக்கும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கேஸ் வந்து ஓகே அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, பிரேக் ஆயி வெளிய வந்துரணும். ஓகே. ஸோ இப்ப எதுவுமே இந்த கேஸ்ல எதுவுமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுற மாரி இல்ல அப்படின்னா, எனக்கு டிஃபால்ட்ல வந்து ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு வச்சிருப்பேன். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் உங்களுக்கு புரிஞ்சிரும். இப்போ டே இஸ் ஈக்குவல் டூ 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, உங்களோட ஸ்ட்ரிங் டே நேம்னு சொல்லிட்டு நீங்க சும்மா வேரியபிள் டிக்ளரேஷன் வந்து பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகேயா? ஸோ இப்போ டே இஸ் ஈக்குவல் டூ 3ங்கிறது இந்த இடத்துல டேங்கிற இடத்துல பாஸ் ஆகும். ஓகேயா? ஸோ சப்போஸ் உங்களோடது கேஸ் 1ன்னா, அதாவது 1ங்கிற நம்பரா இருந்ததுன்னா, மண்டேன்னு பிரிண்ட் ஆயிட்டு பிரேக் ஆயி வெளிய வந்துரும். சப்போஸ் 2னா டே நேம் டியூஸ்டேங்கிறது அசைன் ஆயி பிரேக் ஆயி வெளிய வந்துரும். ஆனா உங்களோடது என்னது 3 கரெக்ட்டா? அப்ப கேஸ் 3ங்கிறதுனால வெட்னஸ்டேங்கிறது டே நேம்ல ஸ்டோர் ஆகி உங்களுக்கு வெளிய வந்த அதாவது இந்த லூப் இந்த ஸ்விட்ச் கேஸ் விட்டு வெளிய வந்த டேங்கிறது உங்களுக்கு வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஓகேயா? ஃபைன். ஸோ டேங்கிறது வெட்னஸ்டேன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இத பத்தி ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ பிரேக் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா, எக்ஸிகியூஷன ஸ்டாப் பண்ணிடும். எதையாச்சும் பார்த்துச்சுன்னா, உள்ள ஒரு லூப்குள்ளேயோ, ஒரு பர்ட்டிகுலர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயோ, மேக்ஸிமம் கண்டிஷனல்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்விட்ச்லயும் ஆ வைல் லூப் கேஸஸ்ல குடுக்கக்கூடிய கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாரி இதுலயும் மட்டும் தான் இந்த பிரேக்குங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபால்ட்ங்கிறது நான் சொன்ன மாரி ஆப்ஷனல். அது வந்து எதுவுமே ரன் ஆகல அப்படின்னா, டிஃபால்ட்டா அது ஒண்ணு ரன் ஆகும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்விட்ச் வந்து எது கூடலாம் வொர்க் ஆகும் அப்படின்னா, ஆ இன்ட், கேர், ஸ்ட்ரிங், பைட், ஷார்ட் இந்த எல்லா டேட்டா டைப் கூடயும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்விட்ச் கேஸ் வந்து வொர்க் ஆகும் அப்படி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜாவா வைல் லூப். ஸோ வைல் லூப் கான்செப்ட் வந்தாச்சு. வைல் லூப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அப்படியே கீழ சின்டாக்ஸ் வாங்க. சின்டாக்ஸ் இல்ல எக்ஸாம்பிள் வாங்க. இப்போ உங்களோட இனிஷியலா நீங்க இன்ட் வந்து i இஸ் ஈக்குவல் டூ 1ன்னு டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. கரெக்ட்டா? இப்போ உங்களோட i இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 5 கரெக்ட்டா? ஸோ i இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 5 வரைக்கி வைல் வைல்னாலே நார்மலா மீனிங் என்ன? வைல் இது நடக்கிற வரைக்கும் எனக்கு இந்த மாரி ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்றேன். வைல் என்னோட i இஸ் லெஸ் தென் ஆர் வைல் என்னோட i வந்து 5 விட
5க்கு ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஈக்குவலா ஆகுற வரைக்கும் எனக்கு என்ன பண்ணுன்னா, எனக்கு லூப்ப வந்து எனக்கு ரன் பண்ணிட்டே இரு அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்க. ஃபார் லூப் மாதிரி தான். ஸோ ஈஸியா தான் இருக்கும். ஃபார் லூப் நான் சொல்றேன். இப்போ வந்து ஒயில் இஸ் ஐ இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 5 போடுறீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா உங்களோட ஐ வேல்யூ 1 கரெக்ட்டா? அடுத்து உங்களுடைய ஐ வேல்யூ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு உள்ள வந்து. அடுத்து உங்களோட ஐ வேல்யூ திருப்பியும் என்ன ஆயிடுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஐங்கிற 1ன்னு பிரிண்ட் ஆயினதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஐ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, 1 இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படி சொல்லுது. அப்போ ஐ ப்ளஸ் 1 என்னது 2 கரெக்ட்டா? அப்போ 2ங்கிறது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி, ஸோ உங்களுக்கு 2ங்கிறது பிரிண்ட் ஆகுது. எங்க செகண்ட் வரும்போது. நெக்ஸ்ட்டு சாரி நான் இத வரிசையாவே போட்டுமா? ஆ ஓகே. இப்ப நான் அடுத்த லூப்லேருந்து கரெக்ட்டா சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த இடத்துல 3 அடுத்து. ஏன்னா i++ வந்து 2க்கு அடுத்து 3ன்னு ஆயிடுது. 3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 5. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, 3ங்கிறது சிஸ்டம் டாட் அவுட்புட் பிரிண்ட்எல்என் இருக்கிறதுனால 3 பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து i++ இன்க்ரிமெண்ட் ஆகுது 4ன்னு ஆயிடுச்சு. இப்போ மேலே போனீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா 4 இருக்கும். ஸோ 4 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 5ஆன்னு பார்த்தா எஸ். ஸோ அப்போ 4ங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 ஆகுது. ஸோ ஏன்னா i++. ஸோ 5ங்கிறது இது பண்ணும்போது திருப்பியும் 5 ஈக்குவல் டு 5 வந்ததுனால, ஸோ 5ம் பிரிண்ட் ஆயிடுது. அடுத்த டைம் நீங்க வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி 6ன்னு ஆகும்போது 6 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ஆன்னு பார்த்தா இட்ஸ் ஃபால்ஸ் கரெக்ட்டா? ஸோ அதனால உங்களுக்கு வராது. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டூ வைல் லூப் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ உங்களோட வைல் லூப்க்கும் உங்களோட டூ வைல் லூப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இருங்க நான் உங்களுக்கு இது காட்டுறேன். உங்க வைல் லூப்ல வந்து அட்லீஸ்ட் டூ வைல் லூப்ல அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் எக்ஸிகியூஷன் நடந்துரும். ஆனா வைல் லூப்ல உங்களோட கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் உங்களுடைய ஆ என்ன சொல்றது? இன்டர்பிரிட்டர் வந்து உள்ள போய் அத பார்க்கவே செய்யும். சரியா? ஸோ இது வந்து என்ன பண்ணாது அப்டின்னா, உள்ளயே போகாது. ஓகேயா? ஸோ int I is equal to 1 do system dot output dot println ஃபர்ஸ்ட் உங்களோட I வேல்யூ 1ன்னு பிரிண்ட் பண்ணிட்டு, உங்களோட I வேல்யூவ இன்கிரிமெண்ட் டூ 2ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணிடுது. பண்ணதுக்கப்புறம் இப்ப செக் பண்ணுது. 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 5 அப்படின்னு செக் பண்ணும்போது இட்ஸ் ட்ரூ. ஸோ அப்ப அகைன் என்ன ஆகுது அப்படின்னா, ட்ரூங்கிறதுனால திருப்பி இங்க வந்து உங்களோட 2வ பிரிண்ட் பண்ணுது. நம்பர் 2 அப்படின்னு பிரிண்ட் பண்ணுது. பிரிண்ட் பண்ணிட்டு உங்களோட திருப்பி இன்கிரிமெண்ட் ஆகுது 3ன்னு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு திருப்பி லூப் டூ வைல் லூப் வந்து நடந்துக்கிட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த டூ வைல்ல இதுதான் வந்து திங். ஸோ இப்போ உங்கள் கண்டிஷனை செக் பண்ணுது பிஃபோர் எக்ஸிக்யூஷன். இது வந்து ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன். ஒரு தடவையாச்சும் எக்ஸிக்யூட் ஆயிரும் டூ வைல் லூப். ஓகே, மினிமம் ரன்ஸ் வந்து இது 0 ஒரு தடவை இதாகாது கண்டிஷனை பொறுத்து. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவையாச்சும் இதாகிடும் சொன்ன மாதிரி. ஸோ when conditions may be false initially அப்படி இருந்ததுன்னா while loop யூஸ் பண்ணிக்கலாம். when code must run at least once ஒரு தடவையாச்சும் எனக்கு ரன் ஆயிடணும் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து do while loop யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம்பிள். ஸோ சம் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சம் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு என் போட்டு. ஸோ இந்த ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ என்னன்னா சம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு, n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கு. while n is less than or equal to 10. இப்போ உங்களோட n ஓட வேல்யூ கரண்டா என்னது 1 ரைட்டா? ஸோ 1 is less than or equal to 10. ட்ரூவா? ஸோ ட்ரூ கரெக்டா? ஸோ 1 is less than or equal to 10. ஸோ ட்ரூங்கிறதுனால எனக்கு என்ன லூப்குள்ளே போகுது. சம்மில் ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்குது 0 இருக்குது. ஸோ 0 + 1 என்னது 1 கரெக்டா? நெக்ஸ்ட்டு உங்களோட n ப்ளஸ் ப்ளஸ் அதாவது உங்கள் என்னங்கிற வேல்யூ ஏற்கனவே 1ஆ இருந்தது. இப்போ 1லேருந்து இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா 2 ஆயிடுது. ஸோ 2ங்கிறதுனால இப்போ வந்து 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. அப்போ என்ன ஆகுது? திருப்பியும் சம் ப்ளஸ் n இஸ் ஈக்குவல் டு n அப்படிங்கும்போது உங்களுடைய 2 ப்ளஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய சம்மோட வேல்யூ 1 கரெக்டா? ஸோ அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய சம் வந்து 1. இப்போ இருக்கக்கூடியது வந்து இப்போ உள்ள என்னோட வேல்யூ 2. அப்போ 1 + 2 என்னது 3 கரெக்டா? அப்போ என்னோட கரண்ட் சம்மோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு 3 ஆயிடுச்சு. இப்போ திருப்பி நான் என்னோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இப்போ என்னோட வேல்யூ 3 கரெக்டா? இப்போ திருப்பி நான் மேலே போகிறேன் வைல் லூப்பில் போகும்போது என்னோட 3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ங்கிறது ட்ரூ. என்னோட சம்மோட கரண்ட் வேல்யூ வந்து ஏற்கனவே வந்து 3. என்னோட என்னோட வேல்யூ வந்து இப்போ வந்து 3 கரெக்டா? ஸோ 3 + 3 இஸ் 6. ஸோ என்னோட சம்மோட கரண்ட் வேல்யூ வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 6 ஆகுது. ஓகே. ஸோ இப்படியே உங்களுக்கு
என்ன ஆகுது அப்படின்னா 10 வரைக்கும் உங்களுக்கு இதாகி ஃபர்ஸ்ட் 10 சம்மோடது வந்து கால்குலேட் ஆகி உங்களுக்கு 55ங்கிறது ஆன்சர் கிடைக்குது. ஸோ புரிஞ்சதுல லூப் இப்படி தான் வந்து நம்மளுக்கு ரன் ஆகுது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபார் லூப். ஸோ ஜாவா ஃபார் லூப்பும் வந்து வைல் லூப்க்கு அல்டர்னேட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன்ஸ் அண்ட் இன்கிரிமெண்ட் எல்லாமே நீங்க ஹெடர்லேயே குடுக்குற மாரி இருக்கும். அதாவது ஃபார் லூப்போட ஹெடர்லேயே குடுக்குற மாரி இருக்கும். ஸோ இதுதான் இதோட சின்டாக்ஸ். ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியலைசேஷன் பண்ணுவீங்க. அதாவது i is equal to 1 அந்த மாரி நீங்க டிக்ளேர் பண்றீங்க தெரியுமா? அத மேலேயே பண்ணிருவீங்க. அடுத்து நீங்க ஒரு கண்டிஷன் குடுப்பீங்க. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் அந்த லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து நீங்க வந்து இன்கிரிமெண்ட் பண்ணுவீங்க. 1 வேல்யூவும் இன்கிரிமெண்ட் பண்ணலாம். அது இல்லாட்டி 2ஆவும் இன்கிரிமெண்ட் பண்ணலாம். ஸோ இங்க அப்டேஷன் நடக்கும். கோடு முடியிற வரைக்கும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுற வரைக்கும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்றதுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 5ன்னு குடுத்துருக்காங்க. i++ பண்றாங்க. நம்ம தனியா இந்த இடத்துல உள்ள வந்து i++ குடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஃபார் லூப்ல ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் ஆயி நம்மளுக்கு ஐயோட வேல்யூ வந்து ஒவ்வொரு தடவையும் 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும். ஓகேயா? 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஒன்ஸ் 5க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா, லூப்ப விட்டு வெளிய வந்துரும். ஸோ இது இன்கிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இங்க டிக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 5ல ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு 1 வரைக்கும் i மைனஸ் மைனஸ் ஆகி 5, 4, 3, 2, 1 அப்படி நம்மளுக்கு டிக்ரிமெண்ட் ஆகும். ஓகேயா? ஸோ இந்த ப்ரோகிராம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1, 2, 3, 4 இந்த கீழ அவுட்புட் பாருங்க. 1, 2, 3, 2, 4, 6, 3, 6, 9 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து டேபிள்ஸ் மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கா. இது 1 டேபிள், இது 2 டேபிள், இது 3 டேபிள். ஸோ இப்படி டேபிள்ஸ் எப்படி பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்க நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்றாங்க. ஸோ நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்னா என்ன? ஒரு ஃபார் லூப்க்குள்ள இன்னொரு ஃபார் லூப் இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து நம்ம நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்ப ஐயோட வேல்யூ என்னோட இனிஷியலா என்னோட ஐயோட வேல்யூ 1ன்னு நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய எப்பயுமே என்னோட இன்னர் ஃபார் லூப் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னோட அவுட்டர் ஃபார் லூப் வந்து எனக்கு ரன் ஆகும். ஓகேயா? ஸோ இப்போ தெளிவா பார்க்கலாம். இப்போ என்னோட i is equal to 1ல இருந்து 3 வரைக்கும். அதாவது என்னுடைய அவுட்டர் ஃபார் லூப் 3 தடவ ரன் ஆகணும். கரெக்ட்டா? 3 தடவ ரன் ஆகணும். என்னோட இன்னர் ஃபார் லூப்பும் 1ல இருந்து 3 3 தடவ ரன் ஆகணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்னோட அவுட்டர் ஃபார் லூப் 1ங்கிற நம்பர் எடுத்துட்டு உள்ள வருது. ஓகே. 1ங்கிற வேல்யூ எடுத்துட்டு உள்ள வருது. என்னோட இன்னர் ஃபார் லூப் வந்து 1ல இருந்து 3 வரைக்கும் முதல்ல எக்ஸிக்யூட் ஆயிடும். 3 தடவ எக்ஸிக்யூட் ஆயிடும். அப்பம்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்டின்னா, i என்னது 1, நம்மளுடைய j என்னது 1. ஸோ 1 ஸ்டார் 1 என்னது 1. நெக்ஸ்ட் நம்மளுடைய i என்னது திருப்பியும் 1 தான். நம்மளோட j ஆட்டோமேட்டிக்கா 2ன்னு ஆகியிருக்கும். ஸோ i வந்து இப்போ 1 ஸ்டார் 2 வந்து நெக்ஸ்ட் வந்து 2. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் நம்மளோட i வேல்யூ அகைன் 1. அடுத்து நம்மளோட j வேல்யூ அகைன் இல்ல. ஸோ இது வந்து 3 ஏன்னா j வந்து இப்போ இன்னர் லூப் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ 3 நம்மளுக்கு 3ங்கிறது அடுத்து இதாகும். ஸோ இப்போ 1, 2, 3ங்கிறது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்டார் நம்மளுக்கு மல்டிபிள் ஆயி ஃபர்ஸ்ட் 1 டேபிள் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, j இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3 தான். 4 ஆகும்போது நம்மளுக்கு இன்னர் லூப் வந்து முடிஞ்சிரும். ஸோ இதுக்கப்புறம் திருப்பி இன்னர் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இங்க வரும். இன்னர் லூப்குள்ள தானே சிஸ்டம் டாட் அவுட்புட் டாட் பிரிண்ட் எல்என் இருக்கு. ஸோ பிரிண்ட் எல்என் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு நியூ லைன் அடுத்த லைனுக்கு கொண்டு போய் நம்மளோட கர்சரை வைக்கும். ஸோ அடுத்த லைனுக்கு கொண்டு போய் நம்மளோட கர்சரை வச்சிருச்சு. வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அவுட்டர் ஃபார் லூப் திருப்பி வரும். ஏன்னா நம்மளுக்கு அவுட்டர் ஃபார் லூப்ல i is equal to 1 மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. கரெக்ட்டா? நம்மளுக்கு அடுத்து இதே மாதிரி 2 இருக்கு, 3 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ 2 எடுத்துட்டு உள்ள போகுது i வந்து. ஐயோட வேல்யூ இப்போ எனக்கு 2ஆ இருக்கு. அதே மாதிரி திருப்பி இப்போ 3 தடவ நடக்கிறப்ப ஐயோட வேல்யூ இனிஷியலா நம்மளுக்கு 2ஆ இருக்கும். ஜேயோட வேல்யூ 1, 2, 3ன்னு 3 தடவ மாறும். அப்ப ஜேயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் 1ஆ இருக்கும்போது 2, ஜேயோட வேல்யூ செகண்ட் டைம் 2ஆ இருக்கும்போது 4, ஜேயோட வேல்யூ 3ஆ ஆகும்போது நம்மளுக்கு 3 2s ஆர் 6. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு திருப்பியும் நடந்து நம்மளுக்கு 3, 6, 9ங்கிற டேபிள் பிரிண்ட் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் வந்து நெஸ்டட் ஃபார் லூப்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் ஈச் லூப் இது கொஞ்சம் ஈஸி தான். ஃபார் ஈச் லூப் அப்படிங்கிறது என்ன பண்ண போகுது அப்படின்னா, என்ன பண்ண போகுதுன்னா, இப்போ இந்த மாதிரி நீங்க ஃப்ரூட்ஸ் ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு வேரியபிள் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணி அது வந்து அரேங்கிற மாரி நீங்க வந்து செட் பண்ணிட்டீங்க. அரேவ எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா, இந்த மாரி ஸ்கொயர் பிராக்கெட்ல நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ்ங்கிறதுல இவ்ளோ விஷயங்கள் நீங்க இந்த மாரி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. எலிமெண்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, ஃபார் ஈச் லூப் அதோடைய சின்டாக்ஸ் என்னன்னா,
முதல்ல ஒரு டேட்டா டைப், அந்த டேட்டா டைப்ல வந்து ஃப்ரூட்டுங்கிற அந்த ஒரு வேர்ட் நீங்களா ஒரு நேம் வச்சுக்கிறீங்க. ஐன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரூட்ஸுங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய வேரியபிள். இந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து ஒவ்வொரு விஷயமா எடுத்துட்டு எடுத்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரூட்டுங்கிறதுல போட போகுது. ஃபர்ஸ்ட் ஆப்பிள்ங்கிறது வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து என்ன ஆகுதுன்னா, ஃப்ரூட்டுக்கு போது. அத பிரிண்ட் பண்ணி முடிச்சிருது, ஆப்பிள்ங்கிறத. அடுத்து திருப்பி ஃப்ரூட்ஸ்லேருந்து பனானாங்கிறது போது. திருப்பி பனானாங்கிறது டிஸ்ப்ளே ஆகி முடிச்சுது. கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட்புட் வரும். ஆப்பிள், பனானா, மேங்கோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவுட்புட் வரும். இது வந்து 1 பை 1 ஒண்ணுக்கு கீழ ஒண்ணு தான் வந்து டிஸ்ப்ளே ஆகும். பிகாஸ் வி ஹேவ் யூஸ்ட் எல்என் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் வெர்சஸ் வைல் லூப். அதோட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஐட்ரேஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இது பண்ணி தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் தெரியும். இங்க நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் வைல் லூப்ல நம்மளுக்கு தெரியாது. நம்ம உள்ள குடுக்க போற கண்டிஷன்ஸ பொறுத்து தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, கா உங்களுக்கு சின்டாக்ஸ் வந்து இனிட், காண்ட், அப்டேட் இதெல்லாமே ஒன் லைன்ல பண்ற மாரி இருக்கும். இதெல்லாம் செப்பரேட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்ம வந்து பண்ணுவோம் கரெக்ட்டா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து 1லருந்து 10 வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. 10லருந்து இது பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து குவிட் ஆகுற வரைக்கும் பண்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். நீங்க நெறைய ப்ரோகிராம்ஸ் வந்து இந்த 2த்தையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண முடியும். ஃபார் லூப் அண்ட் வைல் லூப்ப. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபௌட் ஃபார் லூப் அண்ட் வைல் லூப். தென் வி கேன் மூவ் டு ஜாவா பிரேக் அண்ட் கன்டின்யூ. ஸோ பிரேக் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லூப் நல்லா போயிட்டுருக்கு. அந்த லூப் எனக்கு திடீர்னு எனக்கு ஒரு கண்டிஷன் உள்ளேயே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு இதுக்கு மேல ரன் ஆகணும்னு அவசியம் இல்ல. ஸோ அப்பம்போது நான் அந்த இடத்துல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, பிரேக் குடுத்து நான் அந்த ஃபுல் லூப்ப விட்டே நான் வெளிய வந்துரலாம். ஸோ இப்ப அதுதான் நம்ம பிரேக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இமிடியேட் எக்ஸிட் இதுதான் வந்து பிரேக் உடைய இது. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ஐட்ரேஷன் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய வந்து 1லருந்து 10க்குள்ள நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஐட்ரேட் பண்ண போறீங்க. சப்போஸ் உங்களோட வந்து 5க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா, யூ கேன் பிரேக் இட். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, 1லருந்து நீங்க 10 வரைக்கும் நீங்க போறீங்க. 1, 2, 3, 4, 5ன்னு உங்களுக்கு எடுத்துட்டே வரும். சப்போஸ் உங்களுக்கு 5க்கு ஈக்குவலா வந்தோனே, நீங்க பிரேக் ஆயி வெளிய போயிடுவீங்க. கடைசியா உங்களோட 5ங்கிறது என்ன ஆயிருக்கும், வெளிய வந்து என்ன ஆகும் அப்டின்னா, 5ங்கிறது மட்டும் பிரிண்ட் ஆகாது. ஸ்டாப் ஆயிடுதுல்ல. ஏன்னா 4ஓடயே ஸ்டாப் ஆயிடுது. 5 ரீட் பண்ணோம்னா உங்களுக்கு பிரேக் ஆனோனா 5ங்கிறது பிரிண்ட் ஆகாது. ஸோ ஒரு தடவ லூப் ஐட்ரேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் கன்டின்யூங்கிறது அப்படியே பிரேக்குக்கு ஆப்போசிட். கன்டின்யூங்கிறது ஸ்கிப் பண்ணாது. லைக் இப்போ 1லருந்து 10 வரைக்கும் இது பண்றீங்க. இதுல I mod 2 is equal to 0. அந்த modங்கிற ஃபங்ஷன் என்ன பண்ணும்னு உங்களுக்கு தெரியும். ரிமைண்டர ரிட்டர்ன் பண்ணும்னு தெரியும். உங்களோட வந்து இப்போ 1ஆ இருந்ததுன்னா, 1 mod 2 அதான் நீங்க டிவிஷன் போட்டு பாருங்க. 1 mod 2 வந்து உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 0 வராது. சாரி 1 தான் வரும். கரெக்ட்டா 1 mod 2 வந்து உங்களோட ரிமைண்டர் வந்து 1. ஸோ உங்களுக்கு 0 இல்லங்கிறதுனால இத கன்டின்யூ இது பண்ணாது. ஸோ கன்டின்யூங்கிறது ஜஸ்ட் உங்களோட இத அப்படியே லூப்ப வந்து கன்டின்யூ பண்ணும். அவ்வளோதான். பிரேக் பண்ணாம கன்டின்யூ பண்ணும். ஸோ இதுதான் வந்து கன்டின்யூவோடது. ஸோ நீங்க உங்களோடது ஈவனா இருந்தா மட்டும் அது வந்து அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டே இருக்கும். அவ்வளோதான். வேற பெருசா இதுல வந்து இது கிடையாது. கன்டின்யூ எழுதினாலும் ஒண்ணு தான். எழுதாட்டினாலும் பிரச்சனை இல்ல. நெறைய இடத்துல கன்டின்யூ அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பிரேக் வெர்சஸ் கன்டின்யூ அதோட டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, லூப்ப உடனே எக்ஸிட் பண்ணிரும் பிரேக்குங்கிறது. இது வந்து கரண்ட் ஐட்ரேஷன். அதாவது இப்போ நீங்க இந்த இடத்துல கன்டின்யூ குடுக்குறீங்க. இந்த கன்டின்யூ கீழேயும் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, அது என்ன பண்ணிடும் அப்படின்னா, அது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிடும். ஸ்கிப் பண்ணிட்டு மேல கரெக்ட்டா அப்படியே டைரக்ட்டா போயிடும். அந்த லூப்ப எக்ஸிட் பண்ணாம அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். ஸோ இதுதான் இந்த பிரேக் அண்ட் கன்டின்யூவோட டிஃபரன்ஸ். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் இப்ப 2மே டிஃபரன்ஸ் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிரேக் அண்ட் கம்பைன்ட் எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. ஓகே. இது வந்து 1லருந்து 10 வரைக்கும் அகைன் ஓட விடுறேன். இப்போ வந்து என்னுடைய பர்ட்டிகுலர் வேல்யூ வந்து 3ஆல டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா, நான் கன்டின்யூ பண்றேன். சப்போஸ் என்னோட யோட வேல்யூ ஈக்குவல் டூ 8 வந்துருச்சு அப்படின்னா, நான் பிரேக் பண்ணிருவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேயா? ஸோ நான் 3 செக் பண்றேன். செக் பண்ணும்போது 3 அதாவது 1ஓட செக் பண்ணும்போது வராது. 2ஓட செக் பண்ணும்போது வராது. 3ஓட செக் பண்ணும்போது ஈக்குவல் டூ 0. திருப்பியும் அப்ப கன்டின்யூ ஆகுது.
ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு 8ங்கிறது ரீச் பண்ணோம்னா என்ன ஆயிடும் அப்படின்னா, பிரேக் ஆயி 8க்கு முன்னாடி இருக்கிற இதோட சரி. அதுக்கப்புறம் நம்ம எதையுமே நம்ம செக் பண்ண வேணாம். லூப்ப விட்டு வெளிய வந்துருது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பிரேக் அண்ட் கன்டின்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அரேஸ் டேட்டா டைப். ஸோ அரேஸ் டேட்டா டைப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட அரே டேட்டா டைப்ன்னு பார்க்கும்போது, உங்களோட அரேங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் வேல்யூஸ வந்து ஹோல்ட் பண்ணும். கரெக்ட்டா? அதுவும் அரேஸ் வந்து சேம் டேட்டா டைப்ப மட்டும் தான் ஹோல்ட் பண்ணும். ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து தன்னுடைய இண்டெக்ஸ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அரேஸ்ல. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இனிஷியலைஸ் பண்ண போறேன் அரேவ. அ நம்பர்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, இன்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிற மாரி. இந்த மாரி பிராக்கெட் நம்ம என்ன சொல்லியிருந்தேன், அரேஸ ரெப்ரசென்ட் பண்ணும்னு சொல்லியிருந்தேனா, ஸோ இந்த மாரி அரேஸ் ரெப்ரசென்ட் பண்ணது உங்களுடைய நம்பர்ஸ் அப்படிங்கிற அந்த வேரியபிள்ல நியூ இன்ட் ஆஃப் 5 அப்படிங்கும்போது, உங்களுடைய 5 அ வேல்யூஸ் வந்து நீங்க அந்த அரேல ஹோல்ட் பண்ண முடியும். இந்த நம்பர்ஸ்ங்கிற அரேல நீங்க வந்து 5 வேல்யூஸ் ஹோல்ட் பண்ண முடியும். இது வந்து சைஸ மென்ஷன் பண்ணுது. ஓகேயா? ஸோ இப்போ நம்பர்ஸ் ஆஃப் 0 அப்படிங்கிறது உங்களோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல உங்க 10, செகண்ட் பொசிஷன்ல உங்களோட 20, தேர்ட் பொசிஷன்ல உங்களோட 30 இப்படி ஹோல்ட் பண்ணிட்டே வரும். ஸோ நீங்க ஃபைனலா நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெய்ட்டா கூட நீங்க வந்து அரேஸ டிக்ளேர் பண்ணிக்கலாம். நேம்ஸ் இஸ் ஈக்குவல் டூ சைஸ மென்ஷன் பண்ணாம டைரக்ட்டா வேல்யூஸ மென்ஷன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நீங்க இந்த மாரி உங்களுடைய இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது இந்த 0 நேம்ஸ் ஆஃப் 0 அப்படிங்கிறது அலைஸ பிரிண்ட் பண்ணும். நேம்ஸ் ஆஃப் 2ங்கிறது வந்து உங்களோட சார்லிங்கிறது 0, 1, 2 சார்லிங்கிறத வந்து காட்டும். ஸோ இந்த மாரி நீங்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து லூப்பிங் த்ரூ அன் அரே. ஸோ உங்களுடைய அரேவ வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, லூப் பண்ண போறீங்க. உங்களுடைய ஆ. இப்போ வந்து லூப் பண்ணி நீங்க டிஸ்ப்ளே பண்ண போறீங்க. ஒவ்வொன்னா நீங்க இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போறீங்க. பட் என்னன்னா, டைரக்ட்டா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாம, நீங்க லூப்ல இண்டெக்ஸ் வாங்கி இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 0லருந்து உங்களுடைய ஸ்கோர்ஸ் டாட் லென்த் அப்படிங்கிறது எத ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டா இப்போ 95, 82 இப்போ ஸ்கோர்ஸ் டாட் லென்த்ங்க ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கும்? 95ங்கிறத எடுத்து இங்க குடுக்கும். அடுத்து 82ங்கிறத எடுத்து இங்க குடுக்கும். அடுத்து 78. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, ஸ்கோர்ஸ் ஆஃப் I அப்படிங்கிறது உங்களோட 0த் பொசிஷன் இனிஷியலா. அப்ப 95, 82 அதாவது இது வந்து உங்களுக்கு அப்படியே மொத்தமா பிரிண்ட் ஆகும். இதுதான் உங்களுக்கு வேல்யூஸ ரிட்ரைவ் பண்ணும். ஸோ ஸ்கோர்ஸ் 95, 82, 78ங்கிறது நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்கோரா நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஸோ நார்மலா பண்ற மாரி தான். நீங்க எப்படியே அங்க வந்து நார்மலா 1, 2, 3 ஐட்ரேட் பண்ணீங்களோ, இங்க அரேஸ்ல இருக்க வேல்யூவ வந்து ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ண போறீங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நார்மலா நீங்க எப்படி நெஸ்டட் அரேஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, நெஸ்டட் அரே யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஸோ நெஸ்டட் அரேனா அரேக்கு உள்ள ஒரு அரே இருக்கிறது. அரேக்குள்ள நெறைய அரே இருக்கா? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இதுக்கு நீங்க வந்து 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி நீங்க வந்து டிக்ளேர் பண்ணி நீங்க அத வந்து பிரிண்ட் பண்ற மாரி இருக்கும். 2 ஃபார் லூப்ல அந்த மேட்ரிக்ஸ் கான்செப்ட்ல வந்து நீங்க 2 ஃபார் லூப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். இதில பார்த்தீங்கன்னா, 0லருந்து உங்களுடைய மேட்ரிக்ஸ் லென்த் வரைக்கும். இது என்ன மென்ஷன் பண்ணுது அப்டின்னா, இத வந்து ஓவராலா 1 சொல்லுவோம். இத ஓவராலா 2 சொல்லுவோம். இத ஓவராலா 3 சொல்லுவோம். சாரி. ஒன் செகண்ட். இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சு பார்த்துருவோம். இது வந்து 0த் அரே, இது 1த் அரே, இது வந்து 2ண்ட் அரே. இது வந்து அவுட்டர் ஃபார் லூப்ல வந்து இதோடைய லென்த் வந்து மென்ஷன் ஆகும். மேட்ரிக்ஸ் டாட் லென்த் அப்டின்னா இந்த 0, 1, 2 அதாவது 3ங்கிறது தான் இதோட லென்த். அப்ப நம்மளுக்கு I இஸ் லெஸ் தென்னா நம்மளுக்கு 2 வரைக்கும் லூப் வந்து ஐட்ரேட் ஆகும். ஸோ 0 அப்ப இந்த 1, 2, 3 எடுத்துட்டு வரும். 2 அப்ப 1 அப்ப இந்த பர்ட்டிகுலர் அரேவ எடுத்துட்டு வரும். 2ங்கிறதப்ப இந்த பர்ட்டிகுலர் அரேவ எடுத்துட்டு வரும். ஓகேயா? நெக்ஸ்ட் உங்களோட நெஸ்டட் ஃபார் லூப்ல j இஸ் ஈக்குவல் டூ 0லருந்து அதோட I ஆஃப் லென்த் அப்படிங்கும்போது, இப்போ Iங்கிறது உங்களுக்கு என்னது? 0 கரெக்ட்டா? உங்களோட மேட்ரிக்ஸ் ஆஃப் 0 என்னது? இந்த பர்ட்டிகுலர் இதுதான். ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா 1, 2, 3ங்கிறத இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் 0ங்கிறது. அந்த 1, 2, 3ங்கிறது மொத்தம் 3 எலிமெண்ட் இருக்கிறதுனால, அதோட லென்த் பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் ரோவோட லென்த் பார்த்தீங்கன்னா 3. அப்ப இந்த லூப்பும் என்ன ஆகுது அப்டின்னா, இன்னர் லூப்பும் 3 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஐட்ரேட் ஆகுது. ஓகே. ஐட்ரேட் ஆகி 1, 2, 3ங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஸோ உங்களுடைய ஃபார் லூப் அதாவது நெஸ்டட் ஃபார் லூப் நம்மளுக்கு ஏற்கனவே எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ இதில வந்து உங்க நெஸ்டட் அரேல இருக்கக்கூடிய அ வேல்யூஸ எப்படி நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அரே ஆப்பரேஷன்ஸ். ஸோ அரே ஆப்பரேஷன்ஸ் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா.
ஸோ இப்போ உங்களுடைய நம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இது குடுத்துட்டோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நம்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு அரே ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ அரேஸ் டாட் சார்ட் அப்படின்னு என்ன பண்ண போகுது அப்படின்னா, சார்ட்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? அசெண்டிங் ஆர்டர்ல வந்து நம்மளுக்கு அத அரேஞ்ச் பண்ண போகுது. ஆ இப்போ 1 ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 3 இந்த மாதிரி நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு அத வந்து இப்படி பிரிண்ட் பண்ண போகுது. இது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அரேஸ் ஃபங்ஷன்ல சார்ட்ன்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கிற மாரி அரேஸ்ங்கிற அந்த கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ல சார்ட்ங்கிற ஒரு ஃபங்ஷன் இருக்கிற மாரி டூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷனும் இருக்குது. அப்படின்னா, உங்களோட அரேஸ் வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிடும். உங்க நம்ஸ்ல இப்போதைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நம்ஸ்ங்கிறதுல உங்களுடைய அரேஸ் சார்ட் ஆகி எப்படி இருக்கு 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு உங்க இதுல நார்மலா சார்ட் ஆகி ஸ்டோர் ஆகிடுச்சு கரெக்ட்டா? இப்போ அத வந்து ஸ்ட்ரிங்கா மாத்தி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல இப்படி நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஆ அதாவது அதுல இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ல இந்த மாதிரி ஒரு ஃபங்ஷன் இருக்கு. டூ ஸ்ட்ரிங்குங்கிற ஃபங்ஷன். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அது ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு மின் இஸ் ஈக்குவல் டூ நம் ஆஃப் 0 அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட முதல்ல எடுத்து ஏன்னா சார்ட் பண்ணியாச்சு. சார்ட் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு தெரியும். உங்களோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க போகுதுன்னு. ஸோ அப்போ வந்து சார்ட் பண்ணியாச்சுன்னா, ஆமா கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க போகுது. அப்ப 0த் பொசிஷன்ல உங்களோட மினிமம் எலிமெண்ட் இருக்கும். உங்களோட லாஸ்ட் பொசிஷன்ல உங்களோட மேக்ஸிமம் எலிமெண்ட் இருக்கும். ஸோ லாஸ்ட் பொசிஷன் எலிமெண்ட்ட நம்ம எப்படி ரெட்ரைவ் பண்றது? அதோடைய டாட் லென்த் -1 ஏன் -1 குடுக்குறோம்? இப்போ வந்து 1, 2, 3, 4, 5, 6 இதோட லென்த் வந்து 6. ஆனா உங்களோட இண்டெக்ஸ் எதுலருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0லருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0, 1, 2, 3, 4, 5 தான் காட்டுது. அப்போ நம்மளுக்கு இதோட இண்டெக்ஸ் என்னது? 5. நம்மளுக்கு இது வந்து என்ன பண்ணும், இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல காமிக்குது. இண்டெக்ஸ தான் எடுத்து எழுதும். கரெக்ட்டா? அப்ப நம்ம இங்க 5ன்னு நம்ம இங்க சொன்னா தானே நம்மளுக்கு வந்து அது வந்து 9ங்கிற நம்பர நம்மளுக்கு ரெட்ரைவ் பண்ணி தரும். அப்ப நம்ம டைரக்ட்டா நம்மளால இந்த 5ங்கிறது நம்மளுக்கு லென்த் தெரியாத வரைக்கும் நம்மளால சொல்ல முடியாது. பட் ஆனா நம்மளுக்கு லென்த் வந்து ஒரு ஃபங்ஷன் இருக்கு இன்பில்ட்டா. ஸோ அந்த ஃபங்ஷன யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஆ வந்து அந்த மேக்ஸிமம் எலிமெண்ட் அதாவது லாஸ்ட் எலிமெண்ட்ட நம்ம இங்க எடுத்து நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்துட்டு நம்ம ஃபைனலா மின் அண்ட் மேக்ஸ் எலிமெண்ட்ட வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணிடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆட் ஆன் திங்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் நான் உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் பிடிஎஃபோட டிரைவ் லிங்க்க வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். ஸோ நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏதோ எனக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற மாரி உங்களுக்கு டீச் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து, நாங்க வந்து டிஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்மையும் ரொம்ப பேசிக்ல இருந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஸோ நீங்க அதுலருந்து நீங்க ஒவ்வொரு வீடியோஸா நீங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்து எல்லாமே வந்து புரிய ஆரம்பிக்கும். லைக் அரேஸ்லருந்து அ அரேஸ், ஸ்ட்ரிங்ஸ் ஒவ்வொரு டிஎஸ்ஏ இதையும் நாங்க சால்வ் பண்ணிட்டுருப்போம். உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ டூ ட்ரை தட். தேங்க் யூ.